ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமி அண்ட் சங்கி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸ்க்கு சாக்கோ சாக்கு சாக்கோ எங்கே கேஜ் பொடி சாக்கோ கேஜ் பொடி கேஜில் போய் படுத்துக்கோ சாக்கோ கேஜ் பொடி. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடிய அட்டை பாக்ஸ் கார்ட்போர்ட் பாக்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸ் வளர்க்கக்கூடிய பெட் பேரண்ட்ஸ் யாரெல்லாம் கார்ட்போர்ட் பாக்ஸில் கேட்ஸை தூங்க வைப்பீங்க, உங்கள் பெட்ஸுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு வகை வகையாக டிசைன்டாக நீங்கள் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி யாராவது செஞ்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமான அட்டைப்பெட்டி. இந்த அட்டைப்பெட்டியை வச்சு நிறைய பேர் ஹவுஸ் மேக் பண்ணி கொடுத்துருப்பீங்க. நம்ம சேனலில் கூட ஆல்ரெடி ஒரு வீடு கட்டுற மாதிரி ஒரு வீடியோஸ் ஒன்று போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு பாருங்கள். கேட்ஸ்க்கு வீட்டில் நம்ம பெரிய லக்ஸுரி லைஃப் கொடுக்குறோம், ஒரு பெரிய காட் கொடுக்குறோம், பெட் கொடுக்குறோம், மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணித்தரோம். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டைப்பெட்டி, அது இல்லாமல் பேப்பர் பால்ஸ். இது ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எல்லா டைப் ஆஃப் கேட்ஸ்க்குமே அட்டைப்பெட்டி ரொம்ப பிடிக்கும், பேப்பர் பால்ஸில் விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. எதனால் கேட்ஸ்க்கு அட்டைப்பெட்டி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ஸ் ஆர் நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ் ஆர் நேச்சுரல் ஹண்டர்ஸ். அவங்க வேட்டையாடுறது, ஒரு விஷயங்களை ஒளிஞ்சு மறைஞ்சிருந்து பார்க்கறது, சத்தங்களை கேட்கறது, ரசிக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் அட்டைப்பெட்டியில் ஒளிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே டைம் அவங்களோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்ஸோட பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 102 வரைக்குமே இருக்கும். இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீசனல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சம்மர், வின்டர், ரெய்னி சீசன் அப்படின்னு சொல்லிட்டு 3 சீசன் நமக்கு மாறி மாறி வரும் இல்லையா? இந்த எல்லா சீசன்லையுமே அவங்களோட பாடி டெம்பரேச்சரை கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த கேட்ஸ்க்கு அட்டை பாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் அவங்க ரொம்ப நேரம் கதகதப்பாக படுத்து தூங்குவாங்க. எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்லையுமே அவங்களுக்கு அட்டை பாக்ஸ் செட் ஆகும். அவங்களோட பாடி நேச்சர் அந்த மாதிரி. அதனால் அவங்க நைட்டு, காலையில், மத்தியானம் அந்த மாதிரி எல்லா டைம்லேயுமே அதிக நேரம் அங்கே தான் போயிட்டு தூங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. விளையாடுறது கூட அந்த அட்டைப்பெட்டியிலே விளையாடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெட்ஸ் நிறையா இருக்கக்கூடிய வீடுகளில் அட்டை பாக்ஸில் ஒளிஞ்சிக்கிட்டு மற்ற கேட்டை அட்டாக் பண்ணுறதுக்கு இல்லை விளையாடுறதுக்கு ரொம்ப அதில் போயிட்டு உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஃபுல் எனர்ஜி வந்துடும். ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணுற அளவுக்கு தைரியம் வந்துடும். ஏன்னா அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நம்ம இதில் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம், நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம சேஃபாக இருக்கோம் அப்படின்றது தைரியம் அதிகமாக வரும். அட்டைப்பெட்டியை ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க. அதுக்குள்ளே உட்காந்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும். ஒளிஞ்சிக்கிட்டு மற்ற பெட்ஸ் கூட விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பெட்ஸ் நல்லா தூங்கவே மாட்டுறாங்க, நைட்டெல்லாம் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க, தூக்கன்றது அவங்களுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெட் பேரண்ட்டுக்கு இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் போட்டு நீங்கள் தூங்க வைக்கிறப்ப நியூவாக அடாப்ட் பண்ணி வளர்க்குறீங்க, அவங்க தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் அட்டை பாக்ஸில் நீங்கள் அவங்கள போட்டு தூங்க வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா அதுலேயே அவங்க நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு தூங்காத அடம் பிடிக்கிற கேட்ஸாக இருந்தால் கூட நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. கேட்ஸ்க்கு தூக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கம்ஃபர்டபுளாக தூங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அட்டை பாக்ஸில் தூங்குறது அவங்களோட தாயோட அரவணைப்பில் தூங்குற மாதிரியே ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கை கொடுக்கும். அதே டைம் அவங்களுக்கு இதில் ஒளிஞ்சிக்கிட்டு விளையாடுறது ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ஹாப்பியாக, ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். அதனால் அட்டை பாக்ஸில் நம்ம அமைச்சு அவங்கள தூங்க வச்சு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுன்றது ரொம்பவே நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஸ்க்ராட்ச் போஸ்டராகவும் அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த அட்டை பாக்ஸ்லேயே ஸ்க்ராச்சஸ்லாம் போட்டு வைக்கிறது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதில் வரக்கூடிய சவுண்ட்ஸை கேட்குறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு.
அட்டை பாக்ஸில் ஸ்க்ராட்ச் போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால அடிக்கடி ஸ்க்ராச்சஸ் போட்டு போட்டு ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாக்ஸே டோட்டல் டேமேஜ் ஆகிடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த பாக்ஸை நம்ம எங்கே வேணாலும் நம்ம படுத்திருக்கோம், உட்காந்துருக்கோம், நம்ம இருக்கக்கூடிய பிளேஸில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு அவங்களுமே அதில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து நம்மளை வேடிக்கை பார்க்குறது, நம்ம பேசுகிறத லிசன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. அதனால் எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இங்கே தான் வைக்கணும், அங்கே தான் வைக்கணும் அப்படின்ற ரூல் கிடையாது. பட் எங்கே வச்சாலுமே அதில் படுத்து தூங்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களே போயிட்டு படுத்து நல்லா ஹாப்பியாக தூங்குவாங்க, விளையாடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, அதே டைம் ஸ்க்ராச்சஸ் போடுவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, பதுங்கிக்குவாங்க. கேட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் பேப்பர் பாலில் விளையாடுறது அப்படின்னு ஒரு வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் பேப்பர் பால்ஸ் வச்சு நீங்கள் உங்கள் பெட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும், அதே டைம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கும். பேப்பர் பாலில் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸை எப்படி விளையாட வைக்கலாம் அப்படின்ற வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். கேட்ஸோட பாடி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதால அவங்க வளைஞ்சு நெளிஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச போசஸில் கம்ஃபர்டபுளாக சுருட்டிக்கிட்டு அந்த மாதிரி படுத்து தூங்குறதுக்கு அட்டை பாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.